ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம். இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வேஸ்ட்டு நினச்சி இந்த பாத்திரம் துடைக்கிற ஸ்க்ரப்பரை தூக்கி போட்டுறாதீங்க. அதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம். இப்போ இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி போடாமல் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதை சீப்பில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இதை டைல்ஸு, அதுக்கப்புறம் சிங்க்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீப்பும் நல்லா பழைய சீப்பாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது 2 சைடு நல்லா இது அப்படியே நல்லா நீட்டாக மாட்டி விட்டுருங்க. வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது டைல்ஸு, சிங்க்கு இதெல்லாம் உப்பு கரை படிஞ்சிருக்கு இல்லையா, அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வைப்பரும் வச்சு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நான் இப்போ தேய்ச்சி கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சிங்க் இருக்கு இல்லையா, பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கு, அதை நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் சிங்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஷாம்பு வச்சு ஒரு க்ளீனிங் மெத்தடு, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிக்யூடை லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இந்த சிங்க்கில் இந்த மூலையில் அழுக்கு இருக்கும் பாருங்கள், அதை நம்ம தேய்க்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மூலையில் அந்த அழுக்கு இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இது ஈஸியாக இருக்கும். நம்ம சீப்பில் மாட்டிருக்கிறதுனால மேலே வச்சு லேசாகவே தேய்ச்சா போதும். இது மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டா நல்லா உங்களுக்கு சூப்பராகிடும். அந்த மேலே டைல்ஸில் உப்பு கரை படிஞ்சிருக்கும் இல்லையா, அதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம பாத்திரம் தேய்ச்சி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பாத்ரூமில் இருக்கிற அந்த டைல்ஸும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்ரூமில் இருக்குது பாருங்கள். நல்லா பிளாக்காக நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற ஷாம்பு, சீக்கா இதெல்லாம் பட்டு நல்லா கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சீப்பில் மாட்டி வச்ச ஸ்க்ரப்பரை வச்சு நான் அப்படியே தேய்ச்சி கொடுக்குறேன். தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு நல்லா நீட்டாகிடும். வீக்லி ஒன்ஸ்னு இந்த மாதிரி நல்லா டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு இது நல்லா சூப்பரான மெத்தடு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு, இது மாதிரி ஒரு வேஸ்ட்டு டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரை மாட்டி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக வச்சு மாட்டிட்டு ரப்பர் பேண்டு போட்டு நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க. அந்த ப்ரஷ்ஷு நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டு ரப்பர் பேண்டு வச்சு நல்லா டைட்டாக போட்டுடலாம். நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உள்ளார விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இது டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பரான மெத்தடு. நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும். பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளாஸ்க்காக இருக்கட்டும், இந்த மெத்தடில் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து இது மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பரை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் போதும். இந்த மாதிரி இந்த ஃபோர்க்கில் ஃபோர்க்கோ ஸ்பூனோ எது வேணாலும் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்டு போட்டு நல்லா டைட்டாக மாட்டி விட்டுக்கோங்க. மாட்டிட்டு இது மாதிரி கதவு இடுக்கில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதில் லைட்டாக ஷாம்பு தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டா போதும். நல்லா உங்களுக்கு நீட்டாக க்ளீன் ஆகிடும். நல்லா பார்க்க பளிச்சுன்னு ஆகிடும். கதவு, ஜன்னல் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நீட்டாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி ஸ்லைடிங் விண்டோ இருந்துச்சுன்னா அதில் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோர்க்கில் மாட்டின ஸ்க்ரப்பரு. லைட்டாக வந்து லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும், சூப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து அழுக்கும் க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு வேஸ்ட்டு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. இது 10 ரூபாய் ஜூஸ் பாக்கெட் பாட்டில் தான். இந்த பாட்டிலில் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த கவரை பிரிச்சுட்டு லைட்டாக வந்து கத்தியை நல்லா அடுப்பில் வந்து காமிச்சிட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மேலே இருக்கிற பாகத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அடுப்பில் வந்து கேஸில் வந்து கத்தி நல்லா கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ண வரும். இந்த மேலே இருக்கிற வாட்டர் பாட்டிலில் மூடி இருக்கு இல்லையா, அந்த சைடில் மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத இது மாதிரி சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மூடியில் கம்பியை நல்லா அடுப்பில் காய வச்சுட்டு லேசாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு சின்ன இது மாதிரி உள்ள நூல் த்ரெட்டு எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு நூல் எடுத்தால் போதும். சின்னதாக இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை வந்து அப்படியே ஸ்க்ரப்பரில் மாட்டிட்டு அந்த வாட்டர் பாட்டில் மூடியில் உள்ளார விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுறலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா வந்து 2 நூலையும் எடுத்து நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பாத்ரூமில் இருக்கிற சிங்க்கு, டெயில்ஸு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் பாத்ரூமில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த வாட்டர் பாட்டிலில் கட்டியிருக்கிற ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஏதாவது ஒரு லிக்விட் வச்சு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கொடுத்தாலே போதும், உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதை வச்சு நீங்கள் டெயில்ஸும் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான மெத்தடு. இதை வச்சு நீங்கள் வந்து டெயில்ஸு, அதுக்கப்புறம் வாஷ் பேஷின், சிங்க்கு இதெல்லாம் கூட நல்லா சூப்பராகவே க்ளீன் ஆகிடும். இந்த பைப்பு மேலே கூட நான் அப்படியே தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வாஷ் பேஷின் பாருங்கள், நல்லா சூப்பராகவே க்ளீன் ஆகிடுச்சி. வீட்டில் மழுங்கி போன கத்திரிக்கோல் இருந்துச்சுன்னா அதை ஷார்ப் ஆகிறதுக்கு இந்த வேஸ்ட்டு ஸ்க்ரப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரப்பரை கத்திரிக்கோல் வச்சு நல்லா சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த கட் பண்ணுறதுலேயே கத்திரிக்கோல் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து ஷார்ப் ஆகிடும். இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.